ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும் என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது என்டிகே நாம் தமிழர் கட்சி ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு வர ஒரு முக்கியமான கட்சி. அதை முக்கியமாக களத்தில் போராட்டத்துலையும் சரி செயலையும் சரி அவங்களோட ஈடுபாடு 100% அதை மாற்றிருக்கவே முடியாது. ஆனால் ஏன் இந்த அரசியல் இந்த எலெக்ஷனில் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. தமிழ்நாட்டோட 4th பார்ட்டியாக இருக்காங்க. பட் அவங்களோட வாக்கு சதவீதம் 8%-லேருந்து 4% குறைஞ்சிச்சு. அதுக்கு என்ன ரீசன்? நாம் தமிழர் கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தமிழ் தேசியத்தை கொள்கையாக வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற ஒரு கட்சி. அதே சமயம் இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், அதுவும் அவங்களோட முக்கியமான கொள்கை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எலெக்ஷனில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை தளபதி விஜய் அறிவித்த கொஞ்ச நாள்லேயே அவங்களோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்டிகேவும் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கை தலைவர்கள் அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்டிகேவுக்கு அது பிடிக்கல. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் பொதுவாக தான் இந்த கட்சி இருக்க போகுது அப்படிங்கிறத டிவிக்கு சொல்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பிடிக்கல. அவங்களோட கொள்கை வேறு, எங்களோட கொள்கை வேறுன்னு சொல்லி அந்த டேலேருந்தே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் தளபதி விஜய் அரசியல் வருவார். அவர் என்னோட சகோதரர், நானும் அவரும் கூட்டணி வைப்போம், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானோட பேச்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அமையுது. இப்படி போக போக பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்கு அந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக ஆகுது. அது பார்த்தீங்கன்னா டிவிக்கோட ரசிகர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல. ஒரு கட்சியில் இருந்துச்சு அப்படின்னா தொண்டர்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்க. அதெல்லாம் அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். இந்த கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுக்குது, அந்த கட்சியோட தலைமையோட கருத்து என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும். என்டிகே பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களோட கருத்துக்கள் அவங்களை ரொம்ப காயப்படுது. அதாவது நாம் தமிழர் கட்சியோட முன்னாடி தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுறது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகேவுக்கும் என்டிகேவுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை இது உருவாக்குது. எந்த அளவில் இது உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிகே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அல்ல அதிமுகவையும் விமர்சிக்கிறத விட்டுட்டு முழு நேரமாக டிவிகேவையும் விமர்சிக்கிற அளவுக்கு இது கொண்டு போயிடுச்சு. டிவிகே இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு நீங்கள் சரி சாய்க்கிறது சரியானா சரியில்லை. டிவிகேவோட கட்சி தலைமை உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்கா? இன்ன வரைக்கும் கிடையாது. நீங்கள் 1000 பேசினாலும் அந்த விமர்சனங்களை கருத்திலே கொண்டு கொள்ளாமல் டிவிக்கு அவங்களோட விஷயம் மட்டும்தான் வச்சு முன்னாடி எலெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட கொள்கை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதே தெரியாமலே முழு நேரமாக டிவிக்கே விமர்சிக்க ஆரம்பிச்சிங்க. அதுதான் இந்த எலெக்ஷனில் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கான ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷன் வரையும் விஜய் உங்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்தியிருக்காங்க. இப்போ டிவிக்கு வந்ததுனால அவங்களோட ரசிகர்கள் டிவிக்கு தான் போய் தீருவாங்க. ஆனால் அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்க உங்களுக்கு பக்குவம் வரல, அதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களால் தொடர்ந்து எதிராக பேசுகிறீங்க. அவங்களோட ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் உங்களை போல் தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் அரசியல் வந்திருக்காங்க. உங்களை போல அவங்களும் ஒரு புது கட்சி தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற பாதையில் நேர் ஆப்போசிட்டுக்கு வந்துட்டீங்க. ஆனால் டிவிக்கு முழு நேரமாக ஆளுங்கட்சியை மட்டும்தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க.